என் தங்கமே, திடீர் விபத்துகள் சில நேரங்களில் வெறும் சம்பவம் போலத் தோன்றினாலும், ஆன்மீக பார்வையில் பார்த்தால் அவை பல நேரங்களில் ஒரு தெய்வ எச்சரிப்பாக இருக்கலாம். ஆனால் அதை கேட்கத் தெரிந்த மனம் இருந்தால்தான் அதன் அர்த்தம் புரியும். எல்லா விபத்தையும் பயமுறுத்தும் சாபமாக பார்க்க கூடாது. அதே நேரத்தில் எல்லாவற்றையும் சாதாரணம் என்று புறக்கணிக்கவும் கூடாது. ஏனென்றால் சில சம்பவங்கள் உடலை தொடும் முன்பே ஆன்மாவை தட்டி கேட்கும். நிறுத்து, கவனி, மாற்று, பாதையை திருத்து, சுற்றத்தை சுத்தப்படுத்து, நினைவில் இரு, தெய்வத்தை மறக்காதே என்று சொல்லும் தெரியாத அழைப்பாக இருக்கலாம். இதை உணராமல் ஓட்டிக்கொண்டே போனால் அடுத்த எச்சரிக்கை இன்னும் கடினமாக வரலாம். அதனால் என் செல்லமே, திடீர் விபத்து நடந்த பிறகு பயப்படுவது மட்டுமல்ல, அதன் உள்ளார்ந்த செய்தியை உணர்வது தான் மிக முக்கியம். ஸ்பிரிச்சுவல் ஏஞ்சல் நிட்டிகா தேவி சொல்கிறார், சில நேரங்களில் திடீர் விபத்து என்பது தண்டனை அல்ல, திசை திருப்பும் அருள். மனிதன் பல சமயம் வேகமாக ஓட்டிக்கொண்டே இருப்பான். உடல் சோர்வாக இருந்தாலும் ஓடுவான், மனம் களைப்பாக இருந்தாலும் ஓடுவான், தவறான மனிதர்களோடு இருந்தாலும் ஓடுவான், ஆபத்தான முடிவுகளுக்குள் இருந்தாலும் ஓடுவான். உள்ளே இருந்து எத்தனை முறை மனசாட்சி எச்சரித்தாலும் கேட்க மாட்டான். அப்போது தெய்வம் சில சமயம் ஒரு சிறிய அதிர்ச்சியை அனுப்பும். அது ஒரு தவறி விழுதல் ஆகலாம், ஒரு வண்டி சிறிது மோதுதல் ஆகலாம், கையில் இருந்து பொருள் உடைதல் ஆகலாம், வீட்டில் ஒரு சின்ன விபத்து ஆகலாம். இவை எல்லாம் இப்போதே கவனமாக இரு, இன்னும் பெரியதுக்கு முன்னாடி நில் என்று சொல்லும் தெய்வத் தட்டல். இந்த தட்டலை புரிந்தவர் வாழ்க்கையை காப்பாற்றிக் கொள்வார், புரியாதவர் அதையே சும்மா துரதிர்ஷ்டம் என்று சொல்லி மறந்து விடுவார். என் தங்கமே, திடீர் விபத்துகள் சில நேரங்களில் உடலை விட மனத்தின் நிலையை வெளிப்படுத்தும். நீ கவனித்து பாரு, சில விபத்துகள் அப்படியே கவனக்குறைவால் மட்டும் வருவது போல தெரியும். ஆனால் அதன் பின்னால் மனக்குழப்பம் இருக்கும், உள்ளே நிறைந்த கோபம் இருக்கும், தீராத பயம் இருக்கும், அதிக சிந்தனை இருக்கும், தூக்கமின்மை இருக்கும், உள்ளார்ந்த எரிச்சல் இருக்கும். இதெல்லாம் ஆன்மீகமாக பார்த்தால் ஆற்றல் சீர்கேடு. மனம் அமைதியில் இல்லாதபோது உடல் பாதுகாப்பில் இருக்க முடியாது. கை தவறும், கால் தவறும், கண் கவனம் குறையும். அப்போது நடந்த விபத்து. உன் உள்ளே குழப்பம் அதிகமாய் இருக்கு, உடனே சிகிச்சை என்று சொல்லும் தெய்வ எச்சரிப்பாக இருக்கலாம். அதனால் விபத்து நடந்ததும் வெளியில் காரணம் மட்டும் தேடாதே, உள்ளே என்ன குலைந்திருக்கிறது என்பதையும் கவனிக்க வேண்டும். ஸ்பிரிச்சுவல் ஏஞ்சல் நிட்டிகா தேவி சொல்கிறார், சில விபத்துகள் திடீரென்று நடந்தாலும் அவை பல நாட்களாக வந்த சிறிய அறிகுறிகளின் முடிவு. முன்னதாகவே சில சின்ன சைகைகள் இருக்கும். வீட்டில் பொருட்கள் கையிலிருந்து அடிக்கடி விழும், திடீரென்று கண்ணாடி உடையும், வாகனத்தில் காரணமில்லாத சிறு கோளாறுகள் வரும், மனதில் மீண்டும் மீண்டும் ஒரு பயம் வரும், ஒரே கனவு திரும்ப திரும்ப வரும், செல்ல வேண்டிய இடத்துக்கு மனம் தயங்கும். இதையெல்லாம் பலர் அட சும்மா தான் என்று தள்ளிவிடுவார்கள். ஆனால் ஆன்மீக உலகம் எப்போதும் பெரிய குரலில் பேசாது. அது முதலில் மெதுவாகச் சொல்வது, பிறகு சின்ன சின்ன சைகை காட்டுவது, அதன் பிறகு தான் ஒரு திடீர் சம்பவம் மூலம் நிறுத்துவது. இதை புரிந்து கொண்டால் பல பெரிய விபத்துகள் சிறிய அறிகுறி நிலையிலேயே தடுக்கப்படலாம். அதனால் என் செல்லமே, வாழ்க்கை கொடுக்கும் சின்ன எச்சரிக்கைகளை அலட்சியம் செய்யாதே. என் தங்கமே, சில திடீர் விபத்துகள் கெட்ட நேரம் அல்லது கெட்ட அதிர்வின் விளைவாகவும் இருக்கலாம். இதை பயமுறுத்தும் விதமாக அல்ல, விழிப்புணர்வாக புரிந்து கொள்ள வேண்டும். சில நாட்களில் எதுவும் சரியாக போகாதது போல இருக்கும். சிறிய சிறிய தடை, மனக்குழப்பம், யாரோடு அன்னெசசரி வாக்குவாதம், வண்டி பிரச்சனை, வீட்டில் பொருட்கள் உடைதல், உடல் சோர்வு, கண்களில் கனத்த தன்மை, இவை எல்லாம் சேர்ந்து ஒரே நாளில் அதிகரித்தால் அந்த நாளின் ஆற்றல் சீராக இல்லை என்பதற்கான அடையாளமாக இருக்கலாம். அப்போது மிகுந்த கவனம் தேவை. வேகத்தை குறைக்க வேண்டும், திடீர் முடிவுகளை தவிர்க்க வேண்டும், பிரார்த்தனை செய்ய வேண்டும், தெய்வ நாமம் சொல்ல வேண்டும், வீட்டை விட்டு கிளம்பும் முன் தீபம் பார்த்து செல்ல வேண்டும்.
இவை மூடநம்பிக்கை அல்ல. மனம், உடல், ஆற்றல் மூன்றையும் ஒரே நேரத்தில் மையப்படுத்தும் ஆன்மீக ஒழுக்கம். இது பல விபத்துகளை தடுக்கக்கூடிய சக்தி. ஸ்பிரிச்சுவல் ஏஞ்சல் நிட்டிகா தேவி சொல்கிறார். திடீர் விபத்து நடந்த பிறகு உடனே ஏன் இது நடந்தது என்று அழுவதற்கு முன் இதிலிருந்து என்ன கற்றுக்கொள்ள வேண்டும் என்று கேட்கும் மனம் அருள் பெற்ற மனம். ஏனென்றால் ஒவ்வொரு திடீர் அதிர்ச்சியும் ஏதோ ஒன்றை நிறுத்தி வைத்து சிந்திக்க வைக்கும். நீ ஓடிக்கொண்டிருந்த பாதை சரியா? நீ நம்பிக்கையோடு இருந்த மனிதர்கள் சரியா? நீ எடுத்த முடிவு பாதுகாப்பானதா? உன் உடலுக்கு ஓய்வு கொடுத்தாயா? உன் மனம் அமைதியில் இருந்ததா? நீ தெய்வத்தை மறந்துவிட்டாயா? வீட்டின் ஆற்றல் சுத்தமா? இவை எல்லாம் விபத்துக்கு பிறகு கேட்க வேண்டிய கேள்விகள். அப்போது தான் விபத்து வெறும் காயமாக முடிவதில்லை, அது ஒரு விழிப்புணர்வு திருப்பமாக மாறும். பலரின் வாழ்க்கையில் பெரிய நாசத்தை தடுத்தது ஒரு சிறிய விபத்து தான். ஏனென்றால் அந்த சம்பவம் இல்லையென்றால் அவர்கள் இன்னும் ஆபத்தான பாதையில் போயிருப்பார்கள். என் செல்லமே, சில சமயம் தெய்வம் பெரிய விபத்தை தடுக்க சிறிய விபத்தை அனுமதிக்கும். இதை ஆழமாக உணர்ந்தால் கண்ணீர் கூட நன்றியாக மாறும். எதற்கு இந்த சிறிய காயம்? ஏன் இந்த திடீர் மோதல்? ஏன் இந்த பயமுறுத்தும் தருணம் என்று நாம் கேட்கலாம். ஆனால் பல நேரங்களில் தெரியாத உலகில் அதைவிட பெரிய ஒன்று தடுக்கப்பட்டிருக்கலாம். நீ சில நிமிடம் தாமதமாகி இருக்கலாம், அதனால் ஒரு பெரிய ஆபத்து தவிர்ந்திருக்கலாம். வண்டி சிறிது பழுதாகி இருக்கலாம், அதனால் உயிருக்கு ஆபத்தான பயணம் நிறுத்தப்பட்டிருக்கலாம். வீட்டில் ஒரு சின்ன தீப்பற்றல் நேரத்திலேயே தெரிந்திருக்கலாம், அதனால் பெரிய சேதம் தவிர்ந்திருக்கலாம். இவை எல்லாம் சில நேரங்களில் அருளின் கடினமான வடிவம். வெளியே பார்த்தால் அதிர்ச்சி, உள்ளே பார்த்தால் பாதுகாப்பு. அதனால் ஒவ்வொரு திடீர் விபத்தையும் சாபமாக பார்க்க வேண்டாம், சிலவற்றின் பின்னால் காப்பாற்றும் கரம் இருக்கும். ஸ்பிரிச்சுவல் ஏஞ்சல் நிட்டிகா தேவி சொல்கிறார். திடீர் விபத்துகள் தொடர்ந்து நடக்கத் தொடங்கினால் அது ஒரு தெளிவான ஆன்மீக எச்சரிக்கை. ஒரே மாதிரி தவறுகள் மீண்டும் மீண்டும், ஒரே மாதிரி இடரல்கள், ஒரே மாதிரி பயண பிரச்சனைகள், ஒரே மாதிரி உடைதல்கள். இது கவனமாக இரு என்ற குரல் அதிகரித்திருக்கிறது என்பதற்கான அடையாளம். அப்போது உடனே வாழ்க்கையை மெதுவாக்க வேண்டும், வீட்டு ஆற்றலை சுத்தப்படுத்த வேண்டும், தீபம் ஏற்ற வேண்டும், கற்பூரம் காட்ட வேண்டும், வாசலில் தண்ணீர் தெளிக்க வேண்டும், மனதில் இருக்கும் தீராத கோபங்களை விட வேண்டும், தூக்கத்தை சீர்படுத்த வேண்டும், வாகனத்தை சரிபார்க்க வேண்டும், உடலுக்கு ஓய்வு கொடுக்க வேண்டும், வெளியில் செல்லும் நேரங்களை கவனிக்க வேண்டும், தவறான கூட்டத்தை தவிர்க்க வேண்டும். சில நேரங்களில் தெய்வ எச்சரிப்பு ஆன்மீகமாய் இருக்கும், அதே நேரத்தில் நடைமுறை நடவடிக்கையும் தேவை. இரண்டையும் சேர்த்தால்தான் முழு பாதுகாப்பு. என் தங்கமே, வீட்டுக்குள் நடக்கும் திடீர் விபத்துகளுக்கும் தனி அர்த்தம் இருக்கலாம். அடிக்கடி பாத்திரம் உடைதல், தீப்பெட்டி தவறி விழுதல், தீபம் காரணமில்லாமல் அணைதல், கதவு சிக்கல், கண்ணாடி உடைதல், குழந்தைகள் அடிக்கடி இடறுதல். இவை எல்லாம் வீட்டு ஆற்றல் சீராக இல்லை என்பதற்கான அறிகுறிகளாக இருக்கலாம். அதே சமயம் மிகவும் எளிய காரணங்களும் இருக்கலாம். அலட்சியம், அவசரம், பொருட்களின் பழுது, கவனக்குறைவு. ஆகவே பயப்படாமல் ஆன்மீகமும் நடைமுறையும் சேர்த்து பார்க்க வேண்டும். வீடு சுத்தமா, காற்றோட்டமா, மின்சாரம் பாதுகாப்பா, சமையலறை ஒழுங்கா, பூஜை அறை உயிரோடா, மனங்களில் கோபம் குவிந்திருக்கிறதா? இவை அனைத்தையும் கவனிக்க வேண்டும். வீடு என்பது சுவர்கள் மட்டும் அல்ல, அது உயிரோடு இருக்கும் ஆற்றல் தளம். அந்த தளத்தை காப்பாற்றினால் பல திடீர் சம்பவங்கள் குறையும். ஸ்பிரிச்சுவல் ஏஞ்சல் நிட்டிகா தேவி சொல்கிறார். திடீர் விபத்துக்கு பிறகு உடனே செய்ய வேண்டியது பயத்தை பெருக்குவது அல்ல, நன்றியையும் சுத்தத்தையும் அழைப்பது. முதலில் உயிர் பாதுகாப்புக்கு நன்றி சொல். இது இன்னும் பெரியதாக ஆகாமல் காப்பாத்தினதற்கு நன்றி என்று சொல்லு. பிறகு உடனே மனதை சீர்படுத்து. அச்சத்தில் தொடர்ந்து அதே காட்சியை நினைத்து நினைத்து உள்ளே இருளை வளர்க்காதே. குளித்து சுத்தமாவு, தீபம் ஏற்று, தெய்வ நாமம் சொல். வீட்டு மூலைகளில் கற்பூரம் காட்டலாம், உப்பு கலந்த தண்ணீரால்.
துடைக்கலாம், பிரார்த்தனை செய்யலாம், பாதையில் செல்லும் முன் நிமிடமாவது அமைதியாக இரு. இவை மனதிர்வை சீர்படுத்தும். மனம் சீரானால் கவனம் திரும்பும். கவனம் திரும்பினால் அடுத்த ஆபத்து குறையும். இதுவே ஆன்மீக பாதுகாப்பின் நடைமுறை வடிவம். என் செல்லமே, திடீர் விபத்து உன் சுற்றத்தில் இருக்கும் மனிதர்களை பற்றியும் சில நேரங்களில் எச்சரிக்கலாம். ஏன் தெரியுமா? சிலர் அருகில் வந்த பிறகு வாழ்க்கையில் சின்ன சின்ன சீர்கேடுகள் அதிகரிக்கத் தொடங்கும். மன அமைதி குறையும், கவனம் சிதறும், தேவையில்லாத அவசரம் வரும், தவறான நேரத்தில் வெளியே போகும் நிலை வரும், உன் உள்ளுணர்வு பலவீனமாகும். இது எல்லாம் சில நேரங்களில் கெட்ட கூட்டத்தின் தாக்கம், பொறாமை, தீய பார்வை, ஆற்றல் சுரண்டல். இவை அனைத்தும் நேரடியாக விபத்தாக தோன்றாமல் இருந்தாலும் உன் பாதுகாப்பு கவசத்தை பலவீனப்படுத்தலாம். அப்போது சின்ன விபத்துகள் நடக்கலாம். அதனால் விபத்து நடந்த பிறகு என்ன தவறு நடந்தது மட்டும் அல்ல, யாருடைய அருகாமை என் ஆற்றலை குறைத்தது என்பதையும் கவனிக்க வேண்டும். எல்லோரிடமும் உன் ஆற்றலை திறந்து வைக்காதே. ஸ்பிரிச்சுவல் ஏஞ்சல் நிட்டிகா தேவி சொல்கிறார், சில திடீர் விபத்துகள் தெய்வம் உன்னை தாழ்மைக்கு அழைக்கும் தருணம். மனிதன் எல்லாம் தன் கட்டுப்பாட்டில் என்று நினைக்கும் போது ஒரு சின்ன இடரல் கூட அவன் எவ்வளவு பலவீனமானவன் என்பதை நினைவூட்டும். நான் கவனமா இருக்கேன், எனக்கு எதுவும் ஆகாது, நான் இதை ஹேண்டில் பண்ணிடுவேன் என்று நம்பிக்கையோடு ஓடும் மனம் ஒரு கணத்தில் நிற்கிறது. அப்போது தான் மனிதன் உணர்கிறான், உயிர் என்பது பரிசு. ஒவ்வொரு பயணமும் பாதுகாப்பு தேவை, ஒவ்வொரு நாளும் அருள் தேவை. இந்த உணர்வு வந்தால் அந்த விபத்து வீணாகவில்லை, அது ஆன்மாவை நிமிர்த்தி வைத்தது, தெய்வத்தை மீண்டும் நினைவூட்டியது, நன்றியை மீண்டும் உயிர்ப்பித்தது. என் தங்கமே, திடீர் விபத்துகளை பார்த்து வாழ்நாள் முழுக்க பயந்த மனிதராக மாற வேண்டாம். ஆனால் விழிப்புணர்வில்லாத மனிதராகவும் இருக்க வேண்டாம். அதுவே சமநிலை. சிலர் ஒரு விபத்துக்கு பிறகு ஒவ்வொரு சத்தத்தையும் சாபம் என்று நினைப்பார்கள். அது தவறு. சிலர் எத்தனை முறை எச்சரிக்கை வந்தாலும் எதுவும் இல்லை என்று தள்ளிவிடுவார்கள். அதுவும் தவறு. சரியான வழி என்னவென்றால், எச்சரிக்கையை ஏற்று, பயத்தை விடு, காரணத்தை பார், வாழ்க்கையை திருத்து, தெய்வத்தை நினை, பாதுகாப்பை மேம்படுத்து, மனதை சீர்படுத்து. இதுவே அருள் வழி. இதைச் செய்தால் விபத்து ஒரு இருளான நினைவாக இல்லாமல் ஒரு திருப்புமுனையாக மாறும். ஸ்பிரிச்சுவல் ஏஞ்சல் நிட்டிகா தேவி இறுதியாக உன் இதயத்தில் இந்த வார்த்தையை வைக்கிறார், என் தங்கமே, திடீர் விபத்துகள் சில நேரங்களில் தெய்வ எச்சரிப்பாக இருக்கலாம். ஆனால் அந்த எச்சரிப்பு பயமுறுத்துவதற்காக அல்ல, காப்பாற்றுவதற்காக, அழிக்க அல்ல, திருப்புவதற்காக, தள்ளிவிட அல்ல, தாங்கிக் கொள்ள கற்றுக் கொடுப்பதற்காக. நீ விழுந்தால் எழுந்து நிற்க கற்றுக்கோள். நீ மோதினால் மெதுவாக நடக்க கற்றுக்கோள். நீ பயந்தால் பிரார்த்தனை செய்ய கற்றுக்கோள். நீ அதிர்ந்தால் உள்ளே அமைதி தேடு. ஒவ்வொரு திடீர் சம்பவத்திற்கு பிறகும் இது என்னை நிறுத்தி என்ன சொல்ல வந்தது என்று கேள். அப்போது வாழ்க்கை உன்னோடு பேசத் தொடங்கும், தெய்வம் சைகை காட்டத் தொடங்கும், நீ புரிந்து கொள்ளத் தொடங்குவாய். அந்த புரிதலே உன் பாதுகாப்பு, அந்த விழிப்புணர்வே உன் காப்பு வளையம், அந்த நன்றியே உன் அருள் கதவு. அதனால் என் செல்லமே, திடீர் விபத்தை வெறும் பயங்கர நினைவாக வைத்துக்கொள்ளாதே, அதை ஒரு புனித எச்சரிப்பாக மாற்று. அது உன் வேகத்தை சீர்படுத்தட்டும், உன் மனதை தூய்மைப்படுத்தட்டும், உன் வீட்டை சுத்தப்படுத்தட்டும், உன் வழிகளை பாதுகாப்பாக்கட்டும், உன் உறவுகளை கவனமாக தேர்ந்தெடுக்க கற்றுக் கொடுக்கட்டும், உன் உடலை மதிக்கச் சொல்லட்டும், உன் உயிர் அருள் கொண்டு காக்கப்படுகிறது என்பதை நினைவூட்டட்டும். அப்போது தான் ஒரு திடீர் விபத்து உன்னை உடைக்காமல் உன்னை காப்பாற்றிய தெய்வத் தட்டலாக மாறும். அந்த தட்டலை கேட்டவர் பாதை மாறுவார், பாதை மாறியவர் விதி மாறுவார், விதி மாறியவர் வாழ்க்கை முழுவதும். அந்த ஒரு சிறிய அதிர்ச்சி தான் என்னை பெரிய ஆபத்திலிருந்து காப்பாத்திச்சு என்று நன்றியோடு நினைப்பார். என் தங்கமே, திடீர் விபத்துகள் பற்றிய உண்மையை இன்னும் ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் ஒரு விஷயத்தை மனதில் வைக்க வேண்டும், தெய்வம் எப்போதும் நம்மை காப்பாற்றும்போது மென்மையாக மட்டும் செயல்படாது. சில நேரங்களில் அது கடினமாக தோன்றும்,
ஆனால் அந்த கடினத்திற்குள் கூட கருணை மறைந்திருக்கும். ஒரு குழந்தை தீயை தொட போகும்போது தாய் திடீரென்று கையை இழுத்து நிறுத்துவாள். அந்த இழுத்தல் வலிக்கலாம், ஆனால் அது காப்பாற்றும் வலி. அதுபோல வாழ்க்கையில் சில திடீர் இடறல்கள், சில திடீர் மோதல்கள், சில எதிர்பாராத தடைகள், சில நேரங்களில் நாம் ஓடிக் கொண்டிருக்கும் தவறான திசையை நிறுத்தும் தெய்வ கை. வெளியில் பார்த்தால் அது அதிர்ச்சி, உள்ளே பார்த்தால் அது அருள். இதை உணர்ந்தவுடன் மனிதன் திடீர் சம்பவங்களை வெறும் துரதிர்ஷ்டம் என்று மட்டும் பார்க்க மாட்டான். இங்கே ஏதோ ஒரு ஆழமான செய்தி இருக்கிறது என்று புரிந்துகொள்வான். ஸ்பிரிச்சுவல் ஏஞ்சல் நிட்டிகா தேவி சொல்கிறார், சில நேரங்களில் விபத்து என்பது உடலுக்கு மட்டும் அல்ல, ஆன்மாவுக்கு கொடுக்கப்படும் எச்சரிக்கை மணி. பலர் வாழ்க்கையில் வெற்றி, வேலை, பணம், ஓட்டம், ஆசை, விரைவு இவைகளில் மூழ்கி தங்கள் உள்ளத்தை மறந்து விடுகிறார்கள். உடல் சோர்வாக இருந்தாலும் கவனிக்க மாட்டார்கள். மனம் உடைந்து கொண்டிருந்தாலும் யாரிடமும் சொல்ல மாட்டார்கள். உறவுகள் நொறுங்கிக் கொண்டிருந்தாலும் பிறகு பார்த்துக்கலாம் என்று தள்ளி விடுவார்கள். தெய்வத்தை நினைக்க வேண்டிய நேரத்தில் கூட இப்போ பிஸி என்று ஓடுவார்கள். அப்போது ஒரு திடீர் சம்பவம், ஒரு விழுதல், ஒரு மோதல், ஒரு திடீர் மருத்துவ அச்சம், இவை எல்லாம் சேர்ந்து ஒரே நேரத்தில் அவரை நிறுத்தி வைக்கும். அந்த நிமிடத்தில் தான் அவர் சுவாசத்தை உணர்கிறார், உடலின் மெலிவை உணர்கிறார், உயிரின் மதிப்பை உணர்கிறார். நான் என்ன மாதிரி வாழ்றேன் என்று கேட்கிறார். இதுதான் ஆன்மீக விழிப்பு. பலருக்கு இந்த விழிப்பு அமைதியான தியானத்தில் வராது, ஒரு அதிர்ச்சியில் தான் வரும். ஆனால் வந்துவிட்டால் வாழ்க்கை மாறும். என் செல்லமே, நீ கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம், எல்லா திடீர் விபத்தும் தெய்வ எச்சரிப்பு என்றாலும் தெய்வம் மனிதனின் பொறுப்பை மாற்றிவிடாது. ஆன்மீகமாக பாதுகாப்பு வேண்டும் என்றால் நடைமுறையாகவும் பாதுகாப்பு தேவை. வேகமாக ஓட்டிக்கொண்டு அம்மன் காப்பாத்துவாள் என்று நினைப்பது அருள் மீது சுமை போடுவது. தூக்கம் இல்லாமல் வண்டி ஓட்டுவது, மனக்குழப்பத்தில் முடிவெடுப்பது, மின்சார பாதுகாப்பை கவனிக்காமல் இருப்பது, வீடு சீரற்ற நிலையில் இருப்பது, உடல் சோர்வை புறக்கணிப்பது, இவை எல்லாம் தெய்வத்தை சோதிப்பது போல ஆகிவிடும். அருள் என்பது அலட்சியத்தை ஆசீர்வதிப்பதில்லை, விழிப்புணர்வை ஆசீர்வதிக்கும். அதனால் என் தங்கமே, பிரார்த்தனை செய்யும் கையோடு பாதுகாப்பையும் கையில் வைத்திரு. நாமம் சொல்வதோடு கவனத்தையும் வளர்த்துக்கொள். தீபம் ஏற்றுவதோடு வீட்டு மின் இணைப்பையும் சரிபார். வாகனத்திற்கு பூஜை செய்வதோடு அதன் நிலையும் பார்த்துக்கொள். இதுவே உண்மையான ஆன்மீக அறிவு. ஸ்பிரிச்சுவல் ஏஞ்சல் நிட்டிகா தேவி சொல்கிறார், சில விபத்துகள் ஒரே நேரத்தில் பல அடுக்குகளில் அர்த்தம் தரும். வெளியில் அது ஒரு சாதாரண சம்பவம் போல இருக்கும், ஆனால் உள்ளே அது ஒரு உறவு எச்சரிப்பு, மனநிலை எச்சரிப்பு, உடல்நலம் எச்சரிப்பு, தெய்வ நினைவு எச்சரிப்பு. எடுத்துக்காட்டாக, ஒருவர் அடிக்கடி அவசரத்தில் ஓடிக்கொண்டே இருக்கிறார், யாரையும் கேட்கவில்லை, வீட்டில் பதட்டம் அதிகம், தூக்கம் குறைவு, வாகனம் பராமரிப்பு இல்லை, தெய்வத்தை நினைக்க நேரமில்லை. அப்போது ஒரு சிறிய விபத்து நடந்தால் அது அவசரத்தை குறை, உறவுகளை கவனி, உடலுக்கு ஓய்வு கொடு, வாழ்க்கையை சீர்படுத்து, தெய்வத்தை மறந்துவிடாதே என்ற பல செய்திகளை ஒரே நேரத்தில் தரலாம். அதனால் விபத்து நடந்த பிறகு இது எதற்காக என்று ஒரே கோணத்தில் பார்க்காதே, உன் வாழ்க்கையின் பல தளங்களையும் பார்க்க வேண்டும். அப்போதுதான் செய்தி முழுமையாக புரியும். என் தங்கமே, சிலருக்கு திடீர் விபத்துக்கு முன்பே உள்ளுணர்வு தெளிவாக வந்திருக்கும். இன்று இந்த வழியில போக வேண்டாம் போல, இந்த நேரம் கிளம்பாதே, இந்த மனிதனோட போக மனசு இல்ல, இந்த வேகம் சரியில்ல, இன்று உடம்பு ஓய்வு கேட்குது என்று உள்ளே ஒரு மெதுவான குரல் இருக்கும். ஆனால் பலர் அதை புறக்கணிப்பார்கள். ஏன் காரணம்? அவசரம், ஈகோ, எதுவும் ஆகாது என்ற மூர்க்க நம்பிக்கை. இதுதான் ஆபத்து. தெய்வம் பல நேரங்களில் முதலில் வெளியில் சைகை காட்டுவதில்லை, உள்ளே குரல் தரும். அந்த குரல் தான் உன் உள்ளுணர்வு. அது பயம் அல்ல, அது பல நேரங்களில் அருள். அதை வளர்த்து கொள்ள வேண்டும். அமைதியில் இருந்தால் அது கேட்கும். அடிக்கடி சண்டை,
சத்தம், குழப்பம், அலைச்சல், அதிக திரை உலகம், மனச்சோர்வு, இவை எல்லாம் அந்த குரலை மங்கச் செய்து விடும். அதனால் தெய்வ எச்சரிப்பை கேட்கும் திறன் வேண்டும் என்றால் உள்ளே அமைதி வளர்க்க வேண்டும். ஸ்பிரிச்சுவல் ஏஞ்சல் நிட்டிகா தேவி சொல்கிறார், திடீர் விபத்துக்கு பிறகு வீட்டில் சில நாட்கள் மன அதிர்ச்சி தங்கிவிடும். அந்த அதிர்ச்சியை சரியாக கையாளவில்லை என்றால் விபத்து முடிந்த பிறகும் அதன் நிழல் நீண்ட காலம் இருக்கும். வீட்டில் யாரும் வெளியே போக பயப்படுவார்கள். குழந்தைகள் சத்தத்துக்கே பயப்படுவார்கள். வண்டி ஓட்டும் போது பதட்டம் வரும். மனதில் மீண்டும் மீண்டும் அதே காட்சி ஓடும். இது ஆற்றல் காயம், உடல் காயம் போலவே. இதற்கும் சிகிச்சை தேவை. அதனால் சம்பவம் நடந்த பிறகு உடல் சிகிச்சை மட்டும் போதாது, மனத்துக்கும் வீட்டு ஆற்றலுக்கும் சிகிச்சை தேவை. நல்ல ஒளி, நல்ல வாசனை, தீபம், கற்பூரம், மெதுவான நாமம், குடும்பம் சேர்ந்து அமர்ந்து பேசுவது, நாம் பாதுகாப்பாக இருக்கிறோம் என்ற உறுதி, இவை எல்லாம் அவசியம். இல்லையெனில் ஒரு சிறிய விபத்து பெரிய மன இருளாக மாறிவிடும். அதுதான் தவிர்க்க வேண்டியது. என் செல்லமே, சில விபத்துகள் நடக்கும் இடத்துக்கும் அர்த்தம் உண்டு. வீட்டு வாசலில் நடக்கும் இடறல்கள், படிக்கட்டில் அடிக்கடி விழுவது, சமையலறையில் திடீர் தீ சம்பவங்கள், பயண பாதையில் அடிக்கடி தடை, வேலை இடத்தில் மோதல்கள், இவை அனைத்தும் ஒரே மாதிரி அல்ல. வாசல் என்பது நுழைவு ஆற்றல். அங்கே அடிக்கடி சிக்கல் என்றால் வீட்டு நுழைவு ஆற்றல் கனமாக இருக்கலாம். படிக்கட்டு என்பது உயர்வு பாதை. அங்கே இடறல் என்றால் அவசரம் அல்லது கவனக்குறைவு அதிகம் இருக்கலாம். சமையலறை என்பது குடும்ப உயிர் மையம். அங்கே கோளாறு என்றால் வீட்டின் உணர்ச்சி வெப்பம் அதிகமாக இருக்கலாம். பயண பாதை என்பது வாழ்க்கை திசை. அங்கே அடிக்கடி தடை என்றால் பாதையை மீள்பார்க்க வேண்டிய நேரம். இவை கட்டாய விதிகள் அல்ல, ஆனால் ஆன்மீக பார்வையில் சிந்திக்க உதவும் சின்னங்கள். இதை பயமுறுத்தாமல் விழிப்புணர்வோடு பார்க்க வேண்டும். ஸ்பிரிச்சுவல் ஏஞ்சல் நிட்டிகா தேவி சொல்கிறார், திடீர் விபத்து நடந்த பிறகு உடனே குற்றம் சாட்டும் பழக்கத்தை விடு. யாரால நடந்தது, நீங்க தான் காரணம், நான் சொல்லலையா என்று சண்டை போட்டால் தெய்வம் கொடுத்த எச்சரிப்பு வீண் ஆகிவிடும். விபத்து ஏற்கனவே ஒரு அதிர்ச்சி. அதற்கு மேல் குடும்ப வார்த்தைகள். இரண்டாவது காயம் தரக்கூடாது. முதலில் பாதுகாப்பு, பிறகு சிகிச்சை, அதன் பிறகு அமைதி, அதன் பிறகு தான் காரணம். இதுதான் அருள்முறை. பல வீடுகளில் விபத்தை விட அதன் பிறகு வரும் குற்றச்சாட்டு தான் உறவுகளை உடைக்கிறது. அதனால் தெய்வ எச்சரிப்பு வந்தால் அதை அன்புடன் கையாள வேண்டும். நாம் உயிரோட இருக்கோம், நன்றி, இனி கவனமா இருப்போம், இதுல இருந்து கத்துக்கலாம் என்ற மொழி அந்த வீட்டை காப்பாற்றும். அங்கேயே விபத்து ஒரு சாபமல்ல, ஒரு குடும்ப விழிப்புணர்வாக மாறும். என் தங்கமே, சில நேரங்களில் திடீர் விபத்து உன் வாழ்க்கையில் தவறான நேரத்தில் வந்த தவறான வாய்ப்பை நிறுத்தும். எல்லா வாய்ப்பும் நல்லதல்ல, எல்லா அழைப்பும் ஆசீர்வாதமல்ல, எல்லா பயணமும் பாதுகாப்பானதல்ல. சில மனிதர்கள் உன்னை வெளியில் அழைப்பார்கள். சில திட்டங்கள் உன்னை விரைவாக பணம் தரும் என்று கவரும். சில உறவுகள் உன் கவனத்தை திருப்பும். சில முடிவுகள் உன்னை ஆபத்தான வழிக்குள் அழைத்து செல்லும். அப்போது ஒரு திடீர் தடம் புரண்டல், ஒரு வண்டி பிரச்சனை, ஒரு திடீர் தாமதம், ஒரு சின்ன விபத்து அந்த வாய்ப்பை தள்ளி வைக்கும். பின்னர் நீ உணர்வாய், நல்லவேளை நான் அந்த நாள்ல போகவில்லை, நல்லவேளை அந்த வேலை நடக்கலை, நல்லவேளை அந்த சந்திப்பு ரத்து ஆயிடுச்சு என்று. இதுதான் பின்னால் தெரியும் அருள். முன்பே தெரிந்தால் நாம் அழவே மாட்டோம், ஆனால் பிறகு புரிந்தால் நன்றி சொல்வோம். ஸ்பிரிச்சுவல் ஏஞ்சல் நிட்டிகா தேவி சொல்கிறார், தொடர்ந்து திடீர் விபத்துகள் நடக்கும்போது உடலின் சைகைகளையும் கவனிக்க வேண்டும். தலை கனத்தது, கண் சோர்வு, கவனம் சிதறல், இதய துடிப்பு அதிகம், கைகள் நடுக்கம், அதிக பதட்டம், சாப்பாடு சரியில்லாமை, தூக்கம் இல்லாமை, இவை எல்லாம் உடல் தரும் முன் எச்சரிக்கைகள். ஆன்மீக மொழியில் இது உன் கருவி பலவீனமா இருக்கு என்ற செய்தி. உடல் என்பது ஆன்மா வாழும் ஆலயம். அந்த ஆலயம் சோர்வாக இருந்தால்
விபத்துகள் அதிகரிக்கலாம். அதனால் ஓய்வு என்பது சோம்பேறித்தனம் அல்ல, பாதுகாப்பு. நல்ல தூக்கம் என்பது லக்ஷரி அல்ல, தெய்வ காவல் பெறும் நடைமுறை வழி. உடலை மதிக்காதவன் எச்சரிப்புகளை தவறவிடுவான். உடலை கவனிக்கும் மனம் தெய்வத்தின் சைகையை விரைவாக புரிந்து கொள்வது உண்டு. என் செல்லமே, விபத்துக்கு பிறகு நன்றி சொல்லும் பழக்கம் வாழ்க்கையை மாற்றும். இது சாதாரண வார்த்தை இல்லை. பெரியதா ஆகாமல் காப்பாத்தினதற்கு நன்றி. உயிர் காப்பாத்தினதற்கு நன்றி. இன்னும் ஒரு வாய்ப்பு கொடுத்ததற்கு நன்றி. இந்த நன்றி உணர்வு பயத்தை கரைக்கும். ஏன் தெரியுமா? பயம் நம்மை கடந்த காட்சியில் பிடித்து வைக்கும். நன்றி நம்மை அருளின் கையில் மீண்டும் வைக்கும். அதனால் நன்றி என்பது மன சிகிச்சை, ஆன்மீக மருந்து, குடும்ப காப்பு. குழந்தைகளுக்கும் இதை கற்றுக்கொடு. ஒரு சின்ன இடறலுக்கு பிறகும் கவனமாயிரு, நன்றி சொல்லு என்று சொல்லு. அப்போது அவர்கள் பயந்து வாழ மாட்டார்கள், விழிப்புணர்வோடு வாழ கற்றுக்கொள்வார்கள். ஸ்பிரிச்சுவல் ஏஞ்சல் நிட்டிகா தேவி இறுதியாக உன் உள்ளத்தில் இந்த ஆழமான உண்மையை பதிக்கிறார். என் தங்கமே, திடீர் விபத்துகள் எல்லாம் தண்டனை அல்ல. பல நேரங்களில் அது தெய்வத்தின் கடினமான கருணை. அது உன்னை தள்ளுவதில்லை, தடுத்து நிறுத்துகிறது. அது உன்னை காயப்படுத்துவதில்லை, பெரிய காயத்திலிருந்து காக்கிறது. அது உன்னை அழவைக்கலாம், ஆனால் அதே நேரத்தில் உன் உயிரை மீண்டும் உனக்கே திருப்பிக் கொடுக்கிறது. நீ செய்ய வேண்டியது ஒன்றே. சம்பவத்தை வெறும் பயமாக நினைக்காதே, அதிலிருக்கும் செய்தியை படி. உன் வேகத்தை திருத்து, உன் பாதையை கவனி, உன் உடலை மதித்துக்கொள், உன் மனதை சுத்தப்படுத்து, உன் வீட்டை ஒளியால் நிரப்பு, உன் வாகனத்தை பாதுகாப்பாக்கு, உன் உறவுகளை தெளிவாக்கு. உன் உள்ளுணர்வை கேள், தெய்வ நாமத்தை உயிரோடு வைத்திரு. அப்போது திடீர் விபத்து உன் வாழ்க்கையில் இருளை கொண்டு வராது. அது உன் விழிப்புணர்வை கூர்மையாக்கும், உன் பாதுகாப்பை வலுப்படுத்தும், உன் பாதையை சுத்தப்படுத்தும், உன் விதியை திருப்பும். உன் உயிர் சும்மா ஓட்டிக் கொண்டிருக்கும் ஒன்றல்ல, அது அருளால் காக்கப்படும் ஒளி என்பதை நினைவூட்டும். அந்த ஒளியை காப்பாற்றிக்கொள் என் செல்லமே. அப்போது எச்சரிக்கை வந்தாலும் நீ உடைய மாட்டாய், நீ விழிப்பாய். விழித்தவன் காப்பாற்றப்படுவான், காப்பாற்றப்பட்டவன் நன்றியோடு வாழ்வான். நன்றியோடு வாழ்பவன் மீண்டும் மீண்டும் அருளின் கவசத்துக்குள் அழைக்கப்படுவான்.